இந்த வீடியோ நம்ம எது குறித்து பேச போகிறோம்னா, ஏதோ ஒரு வகையில் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு வருஷமாகவே இந்த சனாதன தர்மம், உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இது பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாட்டி நம்ம எதுக்கு பேச போகிறோம், என்னத்துக்கு பேச போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தெலுங்கானா மாநிலத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய, தெலுங்கானா மாநிலத்தோட காங்கிரஸோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய, காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய முகமாக இருக்கக்கூடிய, காங்கிரஸ் கட்சியோட செயல் வீரராக இருக்கக்கூடிய ரேஸ்வந்த் ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின சில விஷயத்தை எடுத்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரேஸ்வந்த் ரெட்டி விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி முன்னெடுக்கிறாங்க. இந்தியா கூட்டணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஷயத்தை எந்த இடத்துலேருந்து அணுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தெளிவுகளை ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள் ஏன் இதை பற்றி திடீர்னு பேசணும், இந்த ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள் RSS பின்புலம் கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பதிலடியாக திமுகவினர் கொடுக்குறாங்களே, இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கலாமா? ஏன்னா இது பேசு பொருளாக இருக்குது. உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஊரில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. 7 கட்டமாக நடக்குது இல்லை, 2வது கட்ட எலெக்ஷன் ஆனது தெலுங்கானா அந்த பகுதியில் சில பகுதிகள் வருது. ஸோ அந்த பிரச்சார வேலைகளில் தெலுங்கானாவில் பெரிய லெவலில் வந்து ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆட்சியை பிடிச்சிட்டு தன்னோட செயல்பாடு காரணமாக மீண்டும் தன்னோட ஆட்சி நல்லாட்சி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தன்னோட அரசியல் வேலைகளை ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு விவாத மேடையை நடத்துது. அந்த விவாத மேடைக்கு போயிட்டு தன்னோட கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைம்ஸ் நியூ அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் தான் ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள் கலந்துக்கிறாங்க. ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள்ட்ட பல கேள்விகள் கேட்கப்படுது. பிஜேபி 400 தொகுதியில் ஜெயிச்சிருன்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி எப்படி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஊர் தெலுங்கானாவில் களம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி பல கேள்விகளை கேட்குறாங்க. இதில் ஒரு கேள்வியாக பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த சனாதன தர்மம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சனாதனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்கும்போது ரொம்ப தெளிவாக தன்னோட பதிலை கொடுத்துருக்காரு ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள். ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இது தப்புங்க, இந்த மனுஷன் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற தன்னோட பதிலை கொடுக்குறாரு. 2வது இதோட அடுத்த கட்டமாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. 3வது பார்த்தீங்கன்னா தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. முதல்ல தப்பு, இதை நான் கண்டிக்கிறேன், இதற்கு கண்டிப்பாக சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ஆவேசமாக தன்னோட பதிலை கொடுத்ததா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த உரையாடலை பார்த்த பிறகு பதிவு செய்யக்கூடிய கருத்தாக இருக்குது. பட் அவர் என்ன பேசினார், அவர் என்ன மொழியில் பேசினார் நமக்கு புரியல. பட் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இது ஒரு மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறு. இது இந்தியா கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கலை, இந்தியா கூட்டணியில் தான் திமுக இருக்குது, அது எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா, பையன், மகன், மகள்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த குடும்பத்திலையும். இந்த குடும்பத்தில் முழுக்க முழுக்க இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கருத்தானது அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி இருக்கான்னு சொல்லி அந்த குடும்பத்தையே குற்றம் சாட்டுவது ரொம்ப தவறுங்க. அந்த குடும்பத்தில் அவர் அப்படி இருக்கார், அவர் தெரிவித்த கருத்து அவர் கருத்து அப்படிங்கிறது தான் இங்கே நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி முழுக்க உதயநிதி அவர்களோட அந்த சனாதனம் சார்ந்த விஷயத்தில் நாங்கள் ஏற்கலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை வந்தோடனே மேற்கு வங்கத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணி இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது உதயநிதி அவர்களோட தனிப்பட்ட கருத்து, விளையாட்டுக்குள்ள ஏதோ பேஸ்டாப்லப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து மம்தா பானர்ஜி சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கேயோட பையனாக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே அப்படிங்கிறவர் உதயநிதியோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை பெரிய லெவலில் பேசப்படும் போது ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரேஸ்வந்த் ரெட்டி அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான முகமிட்ட இந்தியா கூட்டணி சார்பாக அந்த கேள்வியை முன்வைக்கும் போது, இந்தியா கூட்டணி வேற, திமுக கொடுத்த இந்த விஷயமானது திமுக அதை பேசு பொருள் ஆக்குனது வேற, ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற அந்த கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தப்புங்க, இதை நான் கண்டிக்கிறேன், இது மட்டும் இல்லாமல் இதுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட தனிப்பட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லி அந்த உரையாடலை முடிச்சிருக்காரு ரேஸ்வந்த் ரெட்டி அவர்கள். ஸோ பேசிக்காக ரேஸ்வந்த் ரெட்டி உதயநிதி அவர்களை பற்றி பேசணும்னா இவ்வளோ தான் பேச முடியும். இந்த குறுகிய காலத்தில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இதை மட்டும் பேசிட்டு இந்த வீடியோ என் பண்ணுறது என் நோக்கம் கிடையாது. இதற்கடுத்து சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக கேளுங்க. ஸோ இந்த செய்தி இவ்வளோ தான் சொல்ல வருது. இந்த செய்தியை பற்றி நம்ம இதுக்கு மேலே பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் என்ன பதிவு செய்கிறேன்னா, இந்த பிரச்சனையானது ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போதே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த நிலைப்பாடுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம மாறவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மமாகிய இந்து தர்மம் அப்படிங்கிறது, சனாதன தர்மமும் இந்து தர்மமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து வட இந்தியாவில் பெரிய லெவலில் பேசப்படுது. ஸோ இப்போ தமிழ்நாடு வரைக்கும் இந்த புரிதலை ஏற்படுத்தி
எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ ஒரு இந்து தர்மத்தை நம்ம குறை சொல்கிறதும் சனாதன தர்மத்தை குறை சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எனக்கு புரிதல் இருக்குது. பட் அந்த பிரச்சனை வரும்போது எனக்கு அந்த புரிதல் கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்து மதம் வேறு, சனாதன தர்மம் அப்படிங்கிறது இந்து மத மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது தான் எனக்கு தொடர்ச்சியாக கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த பிரச்சனை பெரிய லெவலில் வரும்போது இன்றைக்கி நான் தெளிவாயிட்டேன். ரெண்டு ஒன்று தான் போல், இதை சொன்னாலும் ஒன்று தான், அதை சொன்னாலும் ஒன்று தான் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப தெளிவாயிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்து தர்மத்தை ஒழிக்க வேண்டும், இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும், டெங்கு மலேரியா மாதிரி இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லி உதயநிதி பேசியிருந்தான்னா ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட புரிதல் அடிப்படையில் பார்க்கும்போது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையில் தான் சனாதன தர்மம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிதல். அந்த புரிதல் அடிப்படையில் இந்த சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கை ஒழிக்க சொல்கிறாங்க, ஸோ இவங்க வந்து மதத்தை ஒழிக்க சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல. ஸோ அங்கே அப்படி தான் நம்பப்படுது, அங்கே நம்பப்படுறது தெரிஞ்சுக்காமல் நம்ம இப்படி பேசுகிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களோட இந்த நிலைப்பாடு இன்னைக்கு மாறி இருக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உண்மை பெரிய லெவலில் தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த விஷயத்தை ஓப்பனாகவே ஒத்துக்கணும். இங்கே நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு அறிவியலானது என் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மதமானது என் மென்மேலும் வளர மாட்டேங்குதுன்னா ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஒரு காரணம். அறிவியலில் கேள்வி கேட்குற நபரை அறிவியல் ஊக்குவிக்குது. அறிவியலில் ஒரு நிலைப்பாடு தவறுன்னு சொன்னான்னா அடுத்த நிலைப்பாடு, இந்த நிலைப்பாடு ஏன் தவறுன்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்க அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது எப்படி என் நிலைப்பாடை நீ தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எந்த விஞ்ஞானியும் கோவப்படுறது கிடையாது. அப்படி அப்பா சரியான நிலைப்பாடு என்ன, ஓஹோ இனிமேல் இப்படி பயணிப்போம், அதை வந்து அடுத்த ஒரு விஞ்ஞானி வந்து பிரேக் பண்ணுவார், இல்லைப்பா இதுவும் தப்புப்பா, இதுதான்ப்பா சரி. ஸோ அந்த அறிவியலானது ஒவ்வொரு விஞ்ஞானியும் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள், ஒவ்வொரு விஞ்ஞானியும் சொல்லக்கூடிய அந்த கண்டுபிடிப்பை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிற வேலைகளில் அறிவியல் தொடர்ச்சியாக வேலை பார்க்குது. ஆனால் மதம் அப்படிங்கிறது, இந்த மதத்தில் இந்த நம்பிக்கை ஏன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நீ வந்து மத விரோதி அப்படின்னு சொல்லி முத்திரை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஏன்பா இதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்பா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த பதிலும் இல்லை. ஏன் அமாவாசை அன்னைக்கு எந்த நல்ல காரியம் பண்ணக்கூடாது, இது என்ன ராகு, இது என்ன கேது, ஏன் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ஏன் ராகு கேது பார்க்கணும், இந்த மாதிரி பல கேள்விகளை இந்து மதம் நோக்கி நம்ம கேட்கும்போது எந்த விதமான பதிலும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த கேள்வியை கேட்டாவே இந்து விரோதின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு சில கேள்விகளை கேட்கும்போது ஒரு சில தெளிவு நமக்கு கிடைக்குது. ஒரு கடவுள் சிலை முன்னாடி இருந்து நம்ம சாமி கும்பிட்டு வேண்டும் போது இந்த விஷயத்தை பற்றி கிளாரிஃபிகேஷனாக சில விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறோம். கடவுள்கிட்ட கேட்டதுனால அந்த விஷயம் நடந்துடும் சொல்லி நம்ம நம்புகிறோம். அதுக்கப்புறம் கடவுள் அந்த விஷயத்தை நடத்தி காமிச்சிருவார் சொல்லி இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும், கடவுள் இந்த விஷயத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துது. ஒரு வழியாக அந்த விஷயம் நடந்து போயிடுது. ஸோ அந்த கடவுள் சிலை அந்த இந்து தர்ம அடிப்படையில் அமைக்கப்படலனா நம்ம கடவுள்கிட்ட போய் எதையுமே கேட்க மாட்டோம். எதையுமே கேட்கலனா எதுவுமே நமக்கு நடக்காது, எதுவுமே நடக்கலைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த வழிபாட்டு முறை இப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற புரிதல் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இதே மாதிரி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கேள்வி கேட்டு போனோம்னாவே எது இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவை, எது இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையில்லை, இதற்கு அந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம், அந்த காலகட்டத்துக்கு இந்த முறையில் ஒரு தேவை இருந்திருக்கலாம், இன்னைக்கு இந்த முறையில் தேவையில்லை. அன்னைக்கு தேவை இருந்துச்சு, அந்த மக்கள் ஃபாலோ பண்ணாங்க, இன்னைக்கு தேவையில்லை, இந்த மக்களாகிய நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. இன்னைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை தூக்கி இங்கே வச்சு இதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்து தர்மமானது காலம் கடந்து அப்டேட் ஆகிட்டே வந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த மதத்தை நான் இல்லை, நீங்கள் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் இல்லை, யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. இந்த மதம் அப்டேட் ஆக மாட்டேங்குது. அப்டேட் பண்ண வந்தவங்களை நீங்கள் தப்பானவங்க, நீங்கள் மத விரோதிங்க, இப்படி தாங்க நாங்கள் இந்த மாதிரி தாங்க வாழுவோம், இதில் எதையுமே மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் எதையுமே கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்வையில் அந்த மதத்தை நகர்த்தி கொண்டு போகிறது தான் இந்த மதத்தோட வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால தான் இந்த மதம் அழிஞ்சு போயிடும், இந்த மதத்தை எப்படா நீ அழிக்கலாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கோவப்பட்டு பேசுகிறதும், வேறு மதத்தை சேர்ந்தவங்க இந்த மதமாற்றம் அப்படிங்கிற நிகழ்வை நடத்தி காமிக்கிறதும் இந்த மதத்தோட பலவீனமாக இருக்குது. இந்த மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டு முறைகளையும் அத்தனை சடங்குகளையும் நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு இந்த காலகட்டத்துக்கு இது உகந்ததாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். உகந்ததாக இருந்தால் நிச்சயமாக 100% அதை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும். இல்லைப்பா இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி மத பெரியவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த விஷயமானது இனிமேல் இந்து மதத்தில் காலம் கடந்து நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டு இல்லைங்க இது தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம மத பெரியவங்க ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை இனி நம்ம செய்ய வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா அதை இந்து மதத்திலேருந்து நீக்கிட்டு இந்து மதம் தொடர்ச்சியாக தன்னோட வேலைகளை பார்க்கணும். ஸோ இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாமி இருக்குது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல சாமிகள் இந்து மதத்தில் இருக்குது. காலம் என்ன, இன்னைக்கு பல சாமி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா டெக்னாலஜி இருக்குது, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு ஊருக்கு வரோம், இது எல்லாமே நமக்கு தெரியுதுனால இந்து மதத்தில் பல கடவுள் இருக்குது அப்படிங்கிற புரிதல் இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து பாருங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறது எவ்வளோ சிரமமாக இருக்கும். இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கிற கடவுள் நமக்கு தெரியுது, அப்படி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணால் அங்கே ஒரு கடவுள் இருக்குது தெரியுது. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது
எல்லாமே ஒரே கடவுள் தான். ஆனால் அன்னைக்கு இந்த மக்கள் பயணப்பாடு, இந்த மக்களோட டெக்னாலஜி பெரிய லெவலில் இல்லாதனால இந்த மக்கள் இந்த கடவுளை வழிபடுறாங்க, இந்த மக்கள் இந்த கடவுளை வழிபட்டிருக்காங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கடவுளை தான் வழிபட்டிருக்காங்க. ஆனால் வெவ்வேறு உருவம் இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, மக்களோட டெக்னாலஜி வைஸ் மக்கள் வந்து அப்டேட் ஆகலை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியல, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பயணப்பட முடியல. அதனால தான் இன்னைக்கு பல கடவுள் இந்து மதத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற புரிதல் இன்னைக்கு நமக்கு வருது. இந்த மாதிரி மத ரீதியாக பல கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் மதமானது உயிர்ப்போட, அந்த மதம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தோட அந்த மதம் தொடர்ச்சியாக பயணப்படும். அந்த மதம் சரியாக இருந்தால் மக்கள் அத்தனை பேருமே அந்த மதத்தை நோக்கி இருப்பாங்க. மக்கள் அத்தனை பேருமே அந்த மத சடங்குகளை ஃபாலோ பண்ணும்போது உண்மைக்குமே அந்த சடங்குகள் ஏன் கொண்டு வரப்பட்டதோ அதோட அந்த வீரியமிக்க அந்த பயணம் மக்கள் அனுபவிப்பாங்க. ஸோ மதத்தை நோக்கி கேள்வி கேட்கறது தவறு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை மாற்றிட்டு தேவைப்படுற விஷயத்தை தொடர்ச்சியாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையான புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.